மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னதான் பிஜேபி நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய மாநிலங்களில் ஆட்சி செய்தாலும் கூட அந்த ஆட்சியை எப்படி கவுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சி பிளான் பண்ணுவாங்க. ஏன் நம்ம பிஜேபியே முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இன்றைக்கி பிரதான ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி டெல்லியில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இளைஞர்கள் அவங்க கூட சேர்ந்து பொதுமக்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து ஒரு நபர் சிஜேபி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை துவங்கினார். எக்ஸ் தளத்தில், ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் கொண்ட கட்சியாக அது இருந்தது. கட்சினே அதை ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து அதை பேன் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ அப்படி அந்த இயக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். இந்த நபர் முன்னாடி டெல்லியில் இருக்க ஆம் ஆத்மி கட்சியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கல அவர் கட்சிக்கு வேலை பார்த்தாகவும், அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் முன்னாடி ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி அவங்களுக்கு வேலை பார்த்தாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த இயக்கத்தை உருவாக்கின அந்த நபர் தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில் எடுத்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு டெல்லி போலீஸும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ டெல்லியில் இப்போது ஆளுங்கட்சி யாருன்னு நமக்கு தெரியும், பிஜேபி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கு பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுறது, இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு போராட்டத்துக்கு. அடுத்தது என்னென்னா, இளைஞனுடைய வேலைவாய்ப்பு, இளைஞனுடைய எதிர்காலம், இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சிலே நடக்கிறது, சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே படிச்சுட்டு அதில் நடக்கிற எக்ஸாமுக்கு எல்லாமே, அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் எல்லாமே நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்த்தும் இப்போது நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர், எஜுகேஷ்னல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக சொல்லியும் இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி ரீசெண்ட் டேஸில் உருவாக்கின ஒரு கட்சி, இன்ஸ்டாகிராமில் 20 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இன்றைக்கி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய மக்களுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ ஆண்டுகிட்டு இருக்க பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இளைஞருடைய வேலைவாய்ப்பு, இளைஞருடைய பாதுகாப்பு, இளைஞருடைய முன்னேற்றம், கல்வி, இது எல்லாமே ஒரு எதிர்கட்சியாக இருந்து இப்போ ஆளுங்கட்சியை கவுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயமாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. இது உண்மையாலுமே ஒரு நல்ல முன்னேற்றமாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதனுடைய ரிசல்ட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.